வணக்கம். இன்றைய ராசி பலன் 29/4/2026 தமிழ் வருடம் பராபவ சித்திரை 16 புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. குளிகை காலை 10 மணி 30 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1 மணி 30 நிமிடம் முதல் 2 மணி 30 நிமிடம் வரை. மாலை 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. சூரிய உதயம் காலை 5 மணி 58 நிமிடம். சூலம் வடக்கு. மேஷராசி நண்பர்களே, உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகள் சாதகமாக அமையும். வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து செயல்படவும், உயர் பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் அறிமுகங்களும் உண்டாகும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும் நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி சாதகமான நாள். பரணி அறிமுகங்கள் உண்டாகும். கிருத்திகை தனவரவுகள் கிடைக்கும். ரிஷபராசி நண்பர்களே, உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை புரிதல்கள் உண்டாகும். ரோகிணி ஆதரவுகள் கிடைக்கும். மிருகசீரிச மாற்றங்கள் உண்டாகும். மிதுன ராசி நண்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். சிறு மற்றும் குறுந்தொழிலில் ஆதாயங்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும். வீடு மற்றும் மனை சார்ந்த முதலீடுகளில் ஆர்வம் உண்டாகும். நம்பிக்கை நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். மிருகசீரிசம் ஆதாயம் மேம்படும். திருவாதிரை ஆர்வம் உண்டாகும். புனர்பூசம் நம்பிக்கை அதிகரிக்கும். கடகராசி நண்பர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை பெருக்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். சாந்தம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் தன்னம்பிக்கை பிறக்கும். பூசம் நெருக்கடிகள் குறையும். ஆயில்யம் தீர்வுகள் கிடைக்கும். சிம்மராசி நண்பர்களே, புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வழக்கு தொடர்பான பணிகளில் தீர்வுகள் உண்டாகும். நட்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மகம் நிதானம் வேண்டும். பூரம் தீர்வுகள் உண்டாகும். உத்திரம் ஆசைகள் நிறைவேறும். கன்னிராசி நண்பர்களே, தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வாழ்க்கை துணைவர் பிடிவாதமாக இருப்பார்கள். திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் அமையும். புதிய நபர்களிடம் விழிப்புணர்வுடன் செயல்படவும். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் சிந்தனைகளில் கவனம் வேண்டும். அஸ்தம் விழிப்புடன் செயல்படவும். சித்திரை மாற்றம் உண்டாகும். துலாம் ராசி நண்பர்களே, மற்றவர்களின் குறைகளை மாறுபட்ட முறையில் சுட்டி காட்டுவது சிறந்தது. சூழ்நிலைக்கேற்ப ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லவும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டாகும். புதுமை நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். சித்திரை விட்டு கொடுத்து செல்லவும். சுவாதி வரவுகள் கிடைக்கும். விசாகம் புதுமையான நாள். விருச்சிக ராசி நண்பர்களே, திறமைக்குண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். ஆரோக்கியம் மேம்படும் நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் அங்கீகாரங்கள் கிடைக்கும். அனுஷம் விட்டு கொடுத்து செல்லவும். கேட்டை ஆரோக்கியம் மேம்படும். தனுசு ராசி நண்பர்களே, உயரதிகாரிகள் மூலம் ஒத்துழைப்புகள் ஏற்படும். குழந்தைகள் வழியில் அனுசரித்து செல்லவும். உல்லாச பயணம் குறித்த சிந்தனைகள் மனதில் தோன்றும். தனவரவு மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். அறிமுகங்கள் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். மூலம் ஒத்துழைப்பு ஏற்படும். போராடம் வாய்ப்புகள் அமையும். உத்திராடம் அறிமுகங்கள் உண்டாகும். மகர ராசி நண்பர்களே, புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் பிறக்கும். வாழ்க்கை துணையுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். முடிவுகள் பிறக்கும் நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம்.
உத்திராடம் உதவிகள் கிடைக்கும். திருவோணம் எண்ணங்கள் சாதகமாகும். அவிட்டம் முடிவுகள் பிறக்கும். கும்பராசி நண்பர்களே, எண்ணிய சில பணிகள் செய்வதில் கால தாமதங்கள் உண்டாகும். எதிலும் திருப்தியற்ற மனநிலை உண்டாகும். குழந்தைகள் வழியில் கவனம் வேண்டும். பொது பணியில் இருப்பவர்களுக்கு மாற்றான சூழல் உண்டாகும். நிர்வாகத்துறைகளில் பொறுமையுடன் செயல்படவும். அலைச்சல் ஏற்படும் நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் தாமதம் உண்டாகும். சதயம் மாற்றமான நாள். பூரட்டாதி அலைச்சல்கள் ஏற்படும். மீனராசி நண்பர்களே, உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இடர்பாடுகள் குறையும். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உயரதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகள் வழியில் சுப செய்திகளும் சுப விரயங்களும் ஏற்பட்டு நீங்கும். முயற்சிகளில் கவனம் வேண்டும். முயற்சி கைகூடும் நாள். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி இடர்பாடுகள் நீங்கும். உத்திரட்டாதி விரயங்கள் உண்டாகும். ரேவதி முயற்சிகள் கைகூடும். நன்றி, வணக்கம்.